சாய்ராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். என் அன்பு குழந்தையே, பல சோகங்களையும் வேதனைகளையும் உன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு மற்றவர்களிடம் புன்னகையோடு அணுகும் உன் மனதை நான் நன்கு அறிவேன் என் குழந்தையே. உன் ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றி உன் வேதனைகளையும் சோகங்களையும் குறைத்து உன் வாழ்க்கையை தீப ஜொலி போல் பிரகாசிக்க வைப்பேன் உன் சாயிநாதர். கண்களை மூடிக்கொண்டு நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு. நாளை நீ எதிர்நோக்கிய இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி உன் செவிகளுக்கு வந்து எட்டும். நாளை விடியல் நற்செய்தியாகவே விடியும் உனக்கு. உன்னை விட்டு சென்ற அனைத்தையும், உன் கையை விட்டு சென்ற அனைத்தையும் நினைத்து நினைத்து ஏங்கிக் கொண்டும் வருந்து கொண்டும் இருக்கிறாயல்லவா? அதுவெல்லாம் நல்லபடியாக மீண்டும் உனக்கு கிடைக்கப் போகிறது. இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய பிரமாணம். உன் மனம் விரும்பும் வாழ்க்கையை அமைத்து தரவே உன் அப்பாவிற்கும் ஆவலாக உள்ளது. அதற்கான நேரமும் சூழலும் எல்லாம் ஒன்று கூடி வந்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா நழுவ விடமாட்டேன். நாளை பார், உன் வாழ்வில் அதிசயம் நடந்தே தீரும். நாளை சூரிய உதயம் உனக்காகவே உதிக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் நீ சூரியனைப் போல் பிரகாசமாக ஜொலிக்கப் போகிறாய். வேண்டியது, நீ ஆசைப்பட்டது, என்னிடம் விரும்பி கேட்டது அனைத்தையும் சகலத்தையும் பெறப்போகிறாய். நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு விஷயத்தில் நல்ல முடிவை, நீ எதிர்பார்த்த முடிவை உனக்காகவே உன் மனம் சந்தோஷத்தில் திளைக்கும்படி நான் உனக்கு கிடைக்க செய்வேன். உன்னை ஆனந்தப்படுத்தி பார்க்கப் போகிறேன். உன் கண்களில் இதுவரை கண்ணீரை மட்டுமே பார்த்திருந்த உன் சாயிநாதர் நாளை முதல் ஆனந்த கண்ணீரை பார்க்கப் போகிறேன். எந்த கண்ணீராலும் அதை துடைக்க உன் சாயப்பாவே அடுத்த நொடி உன் முன் நிற்பேன் என்பது நிதர்சனமான உண்மை. குழந்தையே, நீ பட்ட துன்பங்களோ ஏராளம், நீ சந்தித்த பிரச்சனைகளோ ஏராளம் ஏராளம். நீ இது நாள் வரை அனுபவித்தது எல்லாமே போதும் என் குழந்தையே. உன்னுடைய வாழ்க்கை அற்புதம் மிகுந்து ஜொலிக்கத்தான் போகிறது. உன் முகம் மலர்வதை, உன் வாழ்க்கை ஜொலிக்கப் போவதை, நீ ஆனந்த கடலில் கூத்தாடப் போவதை, சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போவதை அனைத்தையும் உன் சாயப்பா உன் அருகிலேயே இருந்து பார்த்து ரசிப்பேன். நடக்காது என்று நீ நினைத்திருந்த விஷயம், இதுவெல்லாம் நம் வாழ்வில் நடக்குமா என்று கேட்ட விஷயம் எல்லாம் ஒவ்வொன்றாக நடைபெறும். நீயே அதிசயத்து போகப் போகிறாய். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது, நம் வாழ்க்கையிலா இந்த மாற்றங்கள் நிகழ்கிறது என்று நீயே ஆச்சரியத்தில் உறைந்து போகப் போகிறாய். இது எல்லாம் நாளை உனக்கு நடக்கும். நாளை முதல் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நிகழும். திருப்பு முனை மட்டுமே உன் வாழ்க்கையில் நாளை முதல் நிகழத் துவங்கும். திடீர் திருப்பம் உன் வாழ்வில் நிச்சயமாக ஏற்படும். நம்பிக்கையோடு இரு. நாளை விடியலில் என் வருகைக்கான செய்தி உன் கண்களில் தென்படும். சாய் சங்கல்பம் இருந்தால் மட்டுமே இதை உன்னால் முழுவதுமாக கேட்க முடியும். நீ சாயின் அன்பு பிள்ளையல்லவா? உன்னால் நிச்சயமாக கேட்க முடியும். என்னுடைய வருகைக்கான அறிகுறியையும் உணர்ந்து கொள்ள முடியும் கண்மணியே. எந்த ரூபத்திலும் இல்லாமல், எந்த வடிவத்திலும் இல்லாமல் என் ரூபத்திலேயே நாளை வந்து உனக்கு காட்சியளிக்கப் போகிறேன் உன் சாயி தேவா. நீ காத்திருந்த அந்த செய்தியோடு வரவிருக்கிறேன் குழந்தையே. சந்தோஷமாக இன்று இரவை கடந்து வா. நாளை உனக்கான நாளாக நிச்சயமாக இருக்கும் என் குழந்தையே. ஆம் என் அன்பு பிள்ளையே, ஷீரடியிலிருந்து நேரடியாகவே உன் சாயப்பா அந்த நல்ல செய்தியை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கே வரவிருக்கிறேன். நாளை நீ கண் விழிக்கும் பொழுதே உன் சாயப்பாவின் வருகைக்கான ஒரு அறிகுறி உன் கண்களுக்கு தென்படும். அப்பாவிடம் உனக்கு உண்மையாக நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இதை முழுவதுமாக தொடர்ந்து கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு. நாளை பார், எல்லாமே உனக்கு சாதகமாகவே தெரியும், தென்படும், புலப்படும். பிள்ளையே, ஏன் உன் வாழ்க்கையை ஏக்கங்கள் நிறைந்ததாய் மாற்றி வைத்திருக்கிறாய்?
ஏக்கங்கள் உன் மனதை அழுத்தும் அளவிற்கு அதை ஏன் உன் உள்ளத்தில் அனுபவித்து வைத்திருக்கிறாய்? எனக்காக யாருமே இல்லை என்று ஒரு சமயம் புலம்புகிறாய். அதே சமயம் உன் மனமானது அன்பிற்காக ஏங்கி நிற்கிறது. எதிர்பார்ப்பின் தோல்வியே உன்னுடைய ஏக்கத்தின் ஆரம்ப கட்டமாக இருக்கிறது. அதை புரிந்து கொள்கிறாயா என் குழந்தையே? அதனால்தான் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே என்று நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். எதிர்பார்த்து காத்திருந்தால் ஏமாற்றம்தான் மிஞ்சும். எதிர்பார்த்து காத்திராமல் வரது வரட்டும், போவது போகட்டும், நடப்பது நடக்கட்டும் என்று நீ அப்படியே இருந்துவிட்டால் ஏமாற்றம் உன் வாழ்க்கையில் வரவே வராது. உன்னிடத்தில் என்ன இல்லை என்று நீ அடுத்தவரிடம் எதிர்பார்க்கின்றாய்? நீ என்னுடைய அழகான, அன்பான, திறமையான சாயியின் பிள்ளை அல்லவா நீ? யாரையும் தேடி சென்று கைவேந்தி நிற்க வேண்டிய அவசியம் உனக்கு வராது. அந்த தேவையையும் நான் உனக்கு ஏற்படுத்த மாட்டேன் குழந்தையே. எதற்காக கண்மணி மற்றவர்களின் அன்பிற்காக ஏங்கி நிற்கிறாய்? எல்லார் முன்னிலையும் நீ காட்டிய அன்பை அலட்சியப்படுத்தவரிடமே உன் அன்பை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே. அது உனக்கு புரிகிறதா? அந்த நபரின் அன்பிற்காகவும் பாசத்திற்குமாகுமா நீ ஏங்கி நிற்கிறாய்? உன் அன்பிற்கு ஈடாகுமா அவர்கள் அன்பு? அவர்கள் உன் அன்பை புரிந்து கொள்ளவில்லை, உன் மனதையும் புரிந்து கொள்ளவில்லை என்று அறிந்த பின்பமும் ஏன் ஏங்கிக் கொண்டு தவித்துக் கொண்டும் இருக்கிறாய்? பிள்ளையே, உன் மனம் ஏக்கங்களாய் புண்ணாகி போவதை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என் பிள்ளையே. எது உன் வாழ்க்கையில் நிரந்தரம், எது உன் வாழ்வில் நிதர்சனம் என்பதை புரிய வைப்பதற்காகவே நான் சில நிகழ்வுகளை உன்முன் நிறுத்தி காட்டுகிறேன். இனிமேல் எந்த கஷ்டத்தையும் உன்னிடத்தில் அனுபவிக்க மாட்டேன் என் குழந்தையே. உன் கண்முன்னே போலியான அன்பு உன்மேல் வைத்திருப்பவர்களை திரையிட்டு காட்டப் போகிறேன். இப்பொழுதாவது உனக்கு புரியுமா என்று நான் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன் குழந்தையே. ஒரு நாள் நீயே பார், உன்னுடைய அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் அவர்கள் ஏங்கி நிற்கத்தான் போகிறார்கள். இது நடக்கும் பார். சாயப்பாவின் கணக்கு தப்பாகாது குழந்தையே. இது நடக்கத்தான் போகிறது கண்மணி. உன் அன்பிற்காக அவர்கள் உன்னை தேடி அலைந்து பிடித்து உன்னுடைய அன்பிற்காக அவர்கள் கையேந்தி நிற்கத்தான் போகிறார்கள். நிச்சயமாக அவர்களை நான் நிற்க வைப்பேன். இப்போதைக்கு அந்த நிகழ்வுகள், அந்த ஏக்கங்களையெல்லாம் விட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய வேலை என்று புதிதான ஒரு கோணத்தில் உன் வாழ்க்கையை பற்றிய சிந்தனையை செலுத்து. உன் வாழ்க்கையில் நீ எப்படி முன்னேற வேண்டும் என்ற சிந்தனையை உன் மனதில் ஆழமாக சிந்தித்து வா. உன் வேலையிலும் உன் தொழிலிலும் சறுக்கல்களை நீ சந்தித்து உள்ளாய் என்றால் நீ வாழ்வில் உச்சத்தை தொட, வெற்றியடைய தகுதியாகிவிட்டாய் என்றுதான் அர்த்தம். குழந்தையே, நீ 2 படி ஏறினால் 1 படி சறுக்கத்தான் செய்யும். உன்னுடைய சறுக்கல்களை தாங்கும் சக்தியாக உன் அப்பா இருந்து கொண்டிருக்கிறேன். உன்னை எப்பொழுதும் மேலோக்கி அனுப்பி கொண்டே இருப்பேன் என் கண்மணி. யாராவது உன்னை தூக்கி எறிகிறார்கள் என்றால் உன்னை மேலே, இன்னும் மேலே நான் தூக்கி விடுகிறேன் என்று புரிந்து கொள். அதன்படி நடந்து கொள். உனக்கு படி சறுக்குகிறதே என்று கவலை கொள்ளாதே. சறுக்கல்களெல்லாம் தோல்விகள் அல்ல என் பிள்ளையே. வெற்றி பெற்றவர்களுக்குத்தான் தெரியும் அந்த சறுக்கல்களின் உண்மை என்ன என்று. பல சறுக்கல்களை பார்த்த பின்புதான் உழைப்பின் அர்த்தமும் வாழ்க்கையின் அர்த்தமும் புரிய ஆரம்பிக்கும். எனவே சறுக்கல்களையும் சோதனைகளையும் கண்டு நடுங்காதே. அதுதான் உன் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான முதல் படி. அதுதான் உன் வாழ்க்கையில் நீ சந்திப்பதற்கான முதல் வெற்றி என்று புரிந்து கொள். சறுக்கல்களை பார்த்து பயப்படாதே. நீ வெற்றியடையப் போகிறாய். அதற்கான அறிகுறிதான் அது என்பதை தீர்க்கமாக நம்பு. பிள்ளையே, நீ உன் வாழ்வில் கண்டது எல்லாம் தோல்விகளே அல்ல என் பிள்ளையே. உன் வெற்றிக்கான அறிகுறிகளேதான். ஒரு முறை நீ தோல்வியை சந்தித்த பொழுதும் உனக்கான வெற்றியை நீ ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்பதை முழுவதுமாக நம்பு.
எனக்காக யாருமே இல்லை. நான் தடுக்கி விழும் சமயத்தில் என்னை தூக்கிவிட யாருமே இல்லை. நான் ஒரு படி சறுக்கும் பொழுது என்னை உயர்த்த யாருமே இல்லை என்று புலம்புவதை முதலில் நிறுத்திவிடு என் பிள்ளையே. நான் உன்னை வழிநடத்தி சென்று கொண்டே இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு ஏன் குழப்பிக் கொண்டே இருக்கிறாய்? எப்பொழுதும் என்னுடைய சிந்தனையை மனதில் வைத்துக்கொண்டு நீ செல்லும் பாதையில் திறம்பட செய்து கொண்டே இரு, சென்று கொண்டே இரு. முகமலர்ச்சியோடு ஒரு புதிய வாழ்க்கை உனக்காகவே காத்து கொண்டிருக்கும். அந்த புதிய வாழ்க்கையை புதிய கோணத்தோடு ஆரம்பித்துக்கொள். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் கூட உன்னை தேடி வரக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை நான் என் செல்லமான பிள்ளைக்காக செய்வேன், செய்து கொண்டே இருப்பேன் எப்பொழுதும், எல்லா நொடியும். உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்க்கவே உன் சாயப்பா ஆசைப்படுகிறேன் பிள்ளையே. எதற்கும் எப்பொழுதும் மனதை கலங்க வைக்காதே, என் மனதை காயப்படுத்தாதே கண்ணீரை சிந்துவதால். எனவே இனி கவலையே வேண்டாம். நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே நினைத்து, நான் கொடுப்பதை, உன் அப்பா கொடுப்பதை பக்தி சிரத்தையோடு நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு அதை வாங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் உன் சாயப்பாவின் ஆசையும் கூட. கலங்காதே என் கண்மணியே, உன் அப்பா நான் இருக்கிறேன். இதுவரை உன் வாழ்க்கையில் நிகழ்ந்த சோதனையெல்லாம் உன்னை விட்டு விலகி மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் எல்லாம் ஒன்று கூடும் நேரம் எல்லாம் கனிந்து இருக்கிறது. இந்த நேரத்தில் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன்னுடைய வேண்டுதல் என் காதுகளுக்கு எட்டிவிட்டது. உன் கண்ணீர் என் பாதத்தை நினைத்து விட்டது. இனி வேண்டிய வரத்தை வந்து பெற்றுக்கொள் சந்தோஷமாக. கூறிய பின்பும் உன் மனதில்தான் ஏன் இத்தனை சுமைகள், இத்தனை பாரங்கள், இத்தனை சோகங்கள், இத்தனை விரக்தி? நம்பிக்கையோடு இரு. உன் அப்பா சொல்கிறேன் தானே, ஏன் கேட்க மாட்டாமல் அடம் பிடித்து கொண்டிருக்கிறாய்? என் அன்பு குழந்தையே, உனக்கான மாற்றங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் திடீரென்று உன் வாழ்வில் வரும். நம்பிக்கையோடு இரு. உன் மீது நம்பிக்கையாக இரு. உன் அப்பா மீதும் நம்பிக்கையோடு இரு. உனக்கு வந்த தடைகள், வலிகள் எல்லாம் உன்னை விட்டு விலகப் போகிறது. நீ என் மீது முழுமையாக அன்பும் பாசமும் வைத்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். நீ ஜென்ம ஜென்மமாய் கடந்து வந்த என்னுடைய பொக்கிஷமான குழந்தை. உன்னை சரி செய்வதும், உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வருவதும், உன் மனதில் உள்ள வலிகளை விளக்குவதும் என்னுடைய கடமை குழந்தையே. உன்னை ஒருபோதும் வேதனைப்படுத்த மாட்டேன் உன் சாயிதேவா. இந்த நாள் வரை உன் நண்பர்கள்தான் உன்னை காயப்படுத்தி இருக்கிறார்கள் என்று நீ அறிந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அதற்கான உண்மையான நோக்கம் உன்னை காயப்படுத்துவது அல்ல. உன்னுடைய உண்மையான அன்பை அவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. உன்னை கேலி பொருளாக நினைத்து மற்றவர்கள் முன் உன் அன்பை எள்ளி நகையாடினர். குழந்தையே, உன்னை போல் மற்றவர்களும் நினைத்து விடாதே. உன்னை போல் நல்ல பண்புகள் கொண்டவர்கள் இந்த உலகத்தில் இருப்பது மிக கடினமே. எனவே மற்றவர்களோடு பழகும் முன் பார்த்து பழகு. நல்லவர்கள், தீயவர்கள், உன் மனதை காயப்படுத்துபவர்கள் யார் என்பதை புரிந்து பின் அவர்களோடு பழகு. உன்னை மாதிரியே மற்றவர்களும் நினைத்து விடாதே நல்லவர்களாக. இந்த உலகத்தில் யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருப்பார்கள். அவர்களை புரிந்து கொண்டு அவர்களோடு பழக்கத்தை வைத்துக்கொள். உன் அன்பை புரியாமல் உன்னை விட்டு விலகி சென்றவர்களை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருப்பதால் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது. எந்த மாற்றங்களும் நிகழவும் போவதில்லை. உன்னை விட்டு விலகி சென்றவர்களுக்கு முன் நீ நம்பிக்கையோடு வெற்றியாக எழுந்து நின்றாலே போதும். உன்னை காயப்படுத்தி சென்றவர்கள் காயப்படுவார்கள் உன்னுடைய வளர்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து. எனவே மற்றவர்கள், உன்னை காயப்படுத்தினவர்கள், உன்னை வேதனைப்படுத்துபவர்களுக்கு முன் நீ வாழ்ந்து காட்டுவதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் பதிலடியாக இருக்கும். எனவே குழந்தையே, வாழ்க்கையை, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டலாம். வா, உன் அப்பா உனக்கு துணையாக எப்பொழுதும் இருப்பேன். யார் உன்னை விட்டு விலகினாலும், யார் உன்னை விட்டு சென்றாலும், யார் மீண்டும் வரவே மாட்டேன் என்று உனக்கு தக்க பதிலடி கொடுத்து சென்றாலும்
நான் உனக்கு எப்பொழுதும் எப்பொழுதும் எந்த நொடியும் உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. மறந்துவிட்டு எனக்கு யாருமே இல்லை என்று புலம்பாதே. நான் இருக்கிறேன். எல்லா நேரமும் உனக்கு இனி நல்ல நேரமே. உன் மனக்குழப்பம் உன் முகத்தில்தான் எனக்கு நன்றாக தெரிகிறதே. கண்மணியே, உன் பழைய காலங்களெல்லாம் கனிந்து புதிய பயணத்தில் நீ உன் வாழ்க்கையை பயணிக்கப் போகிறாய். இதுவரை முடிந்ததையெல்லாம் நினைத்து வருந்தாதே. போனது போகட்டும், முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இனி உன் வாழ்வில் நிகழப்போவதை மட்டுமே உன் மனதில் எண்ணிக்கொண்டிரு. எண்ணம் போல் உன் வாழ்வு நல்லபடியாகவே அமையும். நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையை மாற்றுவேன் உன் சாயிதேவா. சாயிநாதரே, எத்தனை காலம்தான் என் வாழ்வு இப்படியே இருக்கும்? எப்பொழுதுதான் என் வாழ்க்கையில் விடியல் வரும்? இதுதானே உன் மன போராட்டத்திற்கும் உன் மனக்குழப்பத்திற்குமான கேள்வி. உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. உன் வாழ்வில் சங்கடங்களையும் சோதனைகளையும் இது நாள் வரை அதிகமாக சந்தித்துள்ளாய். குழந்தையே, நீ உன் வாழ்வில் அதிகமாக சோதனைகளையும் போராட்டங்களையும் சந்தித்து கொண்டிருக்கிறாய் என்றால் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் அடியெடுத்து வைத்துவிட்டாய் என்றுதான் அர்த்தம். அதிகமாக துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் ரெட்டிப்பு மகிழ்ச்சி, ரெட்டிப்பு சந்தோஷம், புதுவிதமான ஆனந்தமும் ஆச்சரியமும் வந்து கொண்டே இருக்கிறது. கூடிய விரைவில் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழும் என்றுதான் அர்த்தம். கண்மணியே, நீ உன் வாழ்வில் புதிதாய் ஒரு பயணத்தை மேற்கொள்ளப் போகிறாய். புதியதாய் ஒரு வழி, பிரகாசமான வழி உன் கண்களுக்கு தெரிய போகிறது. அந்த வழியில் பயணிக்கப் போகிறாய். உன் அருகிலேயே உன் சாயப்பாவும் உன்னுடனேயே பயணிப்பேன். நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் தோழனாக, உன் தாயாக, தகப்பனாக, உன் உற்றார் உறவினராக, அனைத்துமாக உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. நீ எந்த உலகம் சென்றாலும் உன் அருகிலேயே உன் அப்பா இருப்பேன். எனவே எதை நினைத்தும் பயப்படாதே. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயப்பா இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து தைரியமாக இரு. உன் வாழ்வில் இனி எல்லாமே புதிய மாற்றங்களாக நிகழும். புதிய பாதையில் பயணிப்பாய். உன் அருகிலேயே உன் சாயப்பாவும் பயணிப்பேன். உன் வாழ்க்கையை சீர்படுத்த, நெறிப்படுத்த, உன்னை நல்ல வாழ்க்கையில் நல்ல வழியில் அழைத்து செல்ல, பிரகாசமான வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக கொண்டு சேர்ப்பேன் நான். உன் கஷ்டகாலமெல்லாம் இஷ்டகாலமாக மாறப்போகிறது. உன் வாழ்க்கை பிரகாசமாக போகிறது. தீப ஒளியில் ஜொலிக்கப் போகிறது உன் வாழ்வு. அனைத்திற்கும் சாட்சியாக உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை குழப்பாதே, தவிக்காதே. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. இடத்திலிருந்து வரலாம், தட்டிப்பறிக்க கூட்டமும் பல வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே, துணிந்து நின்று போராடு. முன்வைத்த காலை எப்பொழுதும் பின் வைக்காதே. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகற்களாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர பின்னோக்கி இருக்கும்படி வைக்கவே வைக்காதே. சந்தோஷமாக வாழப்போகும் அந்த நேரத்தில், அந்த காலத்தில் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டுமே தவிர முடிந்து போன நிகழ்வுகளை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பதால் என்ன பயனாகிவிடப் போகிறது? யாராக இருந்தாலும் சரி, நம்பிக்கையானவர்கள், நம்பிக்கையான நண்பர்கள், உறவுக்கார உறவுமுறைகள் என்று யாராக இருந்தாலும் அவர்களை இழிவாக நினைத்து பேசாதே. எதையுமே ஏளனமாக நினைத்து பேசாதே. நீ கண்ணால் காண்பது எல்லாமே மாயைதான். இந்த பரந்த உலகத்தில் உனக்கு அறிமுகமாகும் எல்லாமுமே மாயைதான். எதுவுமே இங்கு நிரந்தரமே இல்லை. இந்த தருணத்தில் உன்னை விட்டு சென்றவர்களை தேடி அவர்களிடம் சேர தயாராக இரு. ஏனென்றால் நிரந்தரமே இல்லாத உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கும் அந்த பொக்கிஷமான வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாமே. யாரையுமே ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க மறக்காதே.
ரசிக்க நினைக்கவும் நினைக்காதே. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய தலைமுறை செழிப்பாக இருக்க வேண்டுமென்றால் நேர்மறையாக நீ எதை வேண்டுமானாலும் செய்யலாம். தவறே இல்லை. உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போய்விடும் அல்லவா? நான் உனக்கு குருவாக ஒரு தகப்பனாக இருப்பது கூட அர்த்தமே இல்லாமல் போய்விடும். நீ செய்த பாவங்கள் புண்ணியங்கள் அனைத்துமே உன்னுடைய பூர்வ ஜென்ம கர்மாபடிதான் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்டு உனக்கான நல் வாழ்க்கையை நான் உனக்கு பரிசாகவே அளிப்பேன். உனது கஷ்டங்கள் அனைத்தையும் எனக்கு பிச்சையாக போட்டுவிடு, எனக்கு காணிக்கையாக வைத்துவிடு. அதை வாங்கி கொண்டு என் பிள்ளைக்கு அதற்கு ஈடு இணையாக சந்தோஷத்தையும் நிம்மதியையும் ஆனந்தத்தையும் அள்ளி அள்ளி நான் கொடுப்பேன். சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. இதுவல்லவா வாழ்க்கை, இதுவா வாழ்க்கை என்று நீ ஆச்சரியப்படும் அளவிற்கு அந்த வாழ்க்கையை உனக்கு நான் பரிசாக வழங்குவேன். உன் கர்மாவின் வலிமைகளிலிருந்து உன்னை நான் விடுவித்து நான் உன்னை என்னுடைய பிள்ளையாக சேர்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பொக்கிஷமான நீ என்னுடைய சொல்லை கேட்டு வாக்கை கேட்டு அன்பாகவும் பக்தியாகவும் நம்பிக்கையாகவும் வாழ பழகு. நான் உன்னை உன் வாழ்க்கையில் உயர்த்தி காட்டுவேன். கவலைப்படாதே, உன்னப்பா நான் இருக்கிறேன் குழந்தையே. எதற்குமே கலங்காதே. எனக்காக நீ காத்திரு. உனக்காக நான் எப்பொழுதும் காத்து கொண்டே இருக்கிறேன். காத்திரு. உனக்கான நல்ல நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திடு. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை என் பிள்ளையே. அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழும் காலம் இது. அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை வாழ்க்கையில் நான் வாழ வைப்பேன். என்னை முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் உன்னை நான் எப்படி விட்டு விடுவேன்? உன்னை பல பேர் ஏமாற்றியிருந்தாலும் அயர்ந்து போகாதே. எத்தனை இழப்புகள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் கூட சோர்ந்து மட்டும் போய்விடாதே. நீ சந்திக்கும் தோல்விகள், இழப்புகள், ஏமாற்றங்களைப் போல 2 மடங்காக வெகுமதிகளை நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். கஷ்டம் அதிகமாக வருகிறதே என்று வேதனைப்படாதே. அதைவிட இரட்டிப்பு மகிழ்ச்சியை கூடிய விரைவில் உன் கைகளுக்கு நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையில் நீ இன்று பட்ட கஷ்டத்தைப் போலத்தான் உலகில் இருக்கிற அனைவருக்கும் ஏதோ ஒரு நாள் கஷ்டப்பட்டு இருப்பார்கள் என்பதை உணர்ந்து கொள். அதனால் இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்ற எண்ணத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. துன்பப்படாத மனிதனே கிடையாது, வருத்தப்படாத மனிதனே கிடையாது. அவரவர் கர்ம வினைகளின்படி அதை அனைவரும் அனுபவித்துதான் ஆக வேண்டும், அனுபவித்தே தீர வேண்டும். தவறு இழைத்தவர்கள் எவராயினும் தண்டனை உண்டு என்பதை தெளிவாக தெரிந்து கொள். உனக்கு நிச்சயமாக வெகுமதிகளை நான் அள்ளி அள்ளித் தருவேன். இமைப்பொழுதும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். இழந்தது இழந்தவையாகவே இருக்கட்டும். நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காகத்தான் என்பதை தீர்க்கமாக உணர்ந்து கொள். என் அன்பு குழந்தையே, கஷ்டம் வரும்போது கண்களை மூடிக்கொள்ளாதே. அது உன்னையே சிதைத்துவிடும். கண்ணை திறந்து பார். அந்த கஷ்டத்தை நிச்சயமாக நீ வென்றே காட்டிவிடலாம். இறைவன் உனக்கு கொடுக்கும் கஷ்டத்தில் கூட உனக்காக ஏதாவது ஒரு நன்மையை வைத்துதான் கொடுப்பார் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாமே நடக்கிறது என்பதை எப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரகாசத்தை நிச்சயமாக கண்குளிர காண்பாய். நம் வாழ்க்கையில் சந்தோஷமான தருணங்கள் ஏற்படும் போது கடவுளை நினைக்கிறோமா இல்லையோ? கஷ்டம் என்று வந்துவிட்டால் முதலில் இறைவனை தான் முதலில் திட்டுகிறோம். கோபமாகவும் கேள்வியும் கேட்கிறோம். இறைவனுக்கு கண்ணே இல்லையா? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டம் என்று அந்த கடவுளை பார்த்து கோபமாக பேசுகிறோம். ஆனால் அந்த கடவுளால் கொடுக்கப்படும் கஷ்டமானது நமக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மையை தரும் என்பது நம்மில் பலருக்கு புரிவதே இல்லை. நிச்சயமாக நீ மகுடம் சூடுவாய்.
என் பிள்ளையே, உன்னை என் கைகளால் ஆசிர்வதித்து நான் என்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். என்னை நம்பிய உன்னை நான் எப்பொழுதும் கைவிட்டு விடவே மாட்டேன். இந்த துன்பம் இன்னும் சில காலம் மட்டும்தான். பொறுமையாக பொறுத்துக்கொள் கண்மணியே. ஏன் இப்படி உன்னை கடுமையாக வருத்திக் கொள்கிறாய்? நீ இப்படி உன் உடலை வருத்தி கொண்டு என்னை வழிபட வேண்டவே வேண்டாம். நான் எப்போதும் உனக்கு துணையாக உன்னுள்ளேயே இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வேண்டுதலை என்றும் அலட்சியப்படுத்தவே மாட்டேன். ஆனால் நீ இப்படி உன்னை வருத்தி கொள்வதை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை என் பிள்ளையே. மாட்டிக்கொள்வோமா என்று பலவிதமான குழப்பத்தோடே இருக்கிறாய். உன்னை சுற்றி ஒரு மாய வலை பின்னப்பட்டிருக்கிறது. அதனால்தான் உன் மனம் இவ்வளவு குழப்பத்தோடும் போராட்டத்தோடும் இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன். எல்லாம் நன்மைக்கே. விரைவில் புதிய மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழ்பெறும். காத்து கொண்டிரு. உனக்கு பிடித்த ஒன்றை நான் தரப்போகிறேன். இது நிச்சயமான உண்மை. உனக்கு துணையாக உன் சாய் தேவா எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருப்பேன். என் பார்வை உன் மீது எப்பொழுதும் உள்ளது என் குழந்தையே. எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய பாதையை பற்றிய பயம் கொள்ளாதே. உனக்கு துணையாக அப்பா இருக்கிறேன். சாயி நாம மகிமை, பாபாவின் நாமத்தை ஆத்மார்த்தமாக உச்சரிப்பதால் என்ன நன்மைகள் ஏற்படும் என்பதை சற்று விளக்கமாகவே கூறுகிறேன். கேள் குழந்தையே. எவன் ஒருவன் என் நாமத்தை அன்புடன் உச்சரிக்கிறானோ நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவருடைய பக்தியை அதிகப்படுத்துவேன். இது நிச்சயமான உண்மை. என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமுடன் இசையாக பாடுவாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளும் சூழ்ந்தே இருப்பேன். என்னிடம் உள்ளத்தையும் உயிரையும் ஒப்புவித்த அடியார்கள் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டதும் இயற்கையிலேயே மகிழ்வு அடைவார்கள். நம்பிக்கையுடன் என் லீலைகளை எவனாவது இசைப்பாயின் அவனுக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நல்கி என்றும் நிலைத்திருக்கும் திருப்திகளை அளிப்பேன். நிச்சயமாக அளிப்பேன். எவன் என்னிடம் பூரண சரணாகதி அடைகிறானோ, எவன் என்னை விசுவாசத்தோடு வணங்குகிறானோ, எவன் என்னை நினைவில் நிறுத்தி நிரந்தரமாக தியானம் புரிகிறானோ அவனை விடுவிப்பது எனது சிறப்பியல்பாகும். என் நாமத்தை உச்சரிப்பவர், என்னை வணங்குபவர் எனது வாழ்க்கை நிகழ்ச்சிகளை பற்றி எண்ணி இவ்வாறாக என்னை நினைவில் இருத்தியிருப்பவர்கள் எங்கனம் உலகப் பொருட்கள், உணர்ச்சிகள் இவைகளில் கவனமுள்ளவர்களாக இருக்க முடியும்? சாவின் வாயினின்று எனது அடியவர்களை நான் வெளியே இழுத்து விடுவேன் என் குழந்தையே. எனது கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும். எனது கதைகளை மகிழ்ச்சியுடன் கேட்டு அவற்றை எண்ணி தியானம் செய்து கிரகித்து கொள்ளுங்கள். இதுவே மகிழ்ச்சிக்கும் திருப்திக்குமான மார்க்கமாகவே இருக்கும். என் அடியவர்களின் பெருமையும் அகம்பாவமும் அற்றுவிடும். கேட்பவரின் மனம் அமைதிப்படுத்தப்படும். அன்றியும் இது இதயபூர்வமும் முழுமையுமான பக்தியாயிருப்பின் மனம் உச்ச உணர்ச்சியுடன் ஒன்றாகிவிடும். சாயி சாயி என்று சாதாரணமாக ஞாபகம் மூட்டிக்கொள்வதே பேசுவதில் கேட்பதில் உள்ள பாவங்களை தீர்க்கும். நாமத்தை உச்சரித்து கொண்டே இருப்போமானால் என்னென்ன பலன்கள் பார்த்தீர்களா? ஆசைகள் பூர்த்தி செய்யப்படுகின்றன. பக்தி அதிகமாக ஆகுகிறது. மகிழ்ச்சி பல மடங்கு பெருகிக் கொண்டே இருக்கிறது. குழந்தையே, ஆபத்தில் உதவுபவனே உன் சாயப்பா. பாபா எல்லா திசைகளிலும் முன்னும் பின்னும் சூழ்ந்து இருக்கிறார். எல்லையற்ற பேரின்பத்தை அள்ளி அள்ளி தருகிறார். செய்த பாவங்கள் விடுவிக்கப்படுகின்றன. சாவின் விளிம்பிலிருந்து வெளியே இழுத்து விடப்படுகிறோம். நோய்கள் குணமாகின்றன. அகம்பாவம் அகற்றப்படுகிறது. மனம் அமைதியாகிறது. உணர்ச்சிகள் ஒன்றாகி விடுகின்றன. சாயி சாயி என்று நினைவூட்டினாலே எல்லா பாவங்களும் தீர்க்கப்படுகின்றன. சாயி இருக்க பயமேன்? நீ என்னிடம் என்ன கேட்டாலும் எதுவாயினும் நான் அதை உனக்கு தருவேன், தந்தே தீருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான்.
என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா குழந்தையே? உன்னுடைய அப்பா, தகப்பன், தாய் நான் தானே.